அனைவருக்கும் வணக்கம். சில மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன். நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்த சில வழிமுறைகள் சொல்கிறேன். நரம்பு தளர்ச்சிக்கு எதை சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வராதுன்றதை சொல்கிறேன். அத்திப்பழம் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் நம்ம விளாம்பழம் வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. கொத்தவரங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து பொரியலாகவும் காரப்பழமாகவும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் பசலைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, அதையும் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் வல்லாரை இலை துவையல் மாரி செய்து சாப்பிடுங்க. ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சியும் வராது. அதே போல் நம்ம நீர்முள்ளி விதை பவுடர் ஆக்கிங்க. ஒரு டம்ளர் சுடப்பாலில் ஒரு ஸ்பூன் நீர்முள்ளி பவுடரை போட்டு கொதிக்க வச்சு நல்லா பாலோடு சேர்த்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது, ஆண்மையும் அதிகரிக்கும். அதே போல் தொழுநோய் குணமாக சில வழிமுறைகள் சொல்கிறேன். தொழுநோய் விரல்கள்லாம் குறைஞ்சிரும், கை காலெலாம் குறையும், அங்கங்கே வெள்ளையாக வரும். தொழுநோய் குணமாகிறதுக்கு நீர்மூழ்கி இலையை நல்லா கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொழுநோய் குணமாகும். அதே போல் வில்வ இலை சாறு 2 ஸ்பூன் டெய்லி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா தொழுநோயும் குணமாகும். காச நோயால் குறையிற பிரச்சனை எதுனா இருந்தாலும் குணமாகும். அதே போல் ஆகாயத்தாமரை இலைகளை அரைத்து கை கால்கள் குறையும், புண்ணாகும் தொழுநோயால். அந்த இடத்துல தடவி வந்தீங்கன்னா ஆகாயத்தாமரை இலைகளை அரைத்து தடவி வந்தீங்கன்னா தொழுநோய் குணமாகும். அதே போல் அரளி இலை அதையும் அரைச்சி தடவி வந்தீங்கன்னா தொழுநோயால் வரும் புண்கள் குணமாகும். அதே போல் நம்ம தாழம்பூ நல்லா காய வச்சு பொடியாக்கணும். அதோட தேங்காய் எண்ணெய் கலந்து தடவி வந்தீங்கன்னாலும் நம்ம தொழுநோயால் ஏற்படும் புண்கள் ஆறும். அதே போல் நம்ம பனைமரத்து வேரை அரைச்சி நல்லா தொழுநோய் இந்த புண்ணுங்கள் இல்லை விரல்கள் தடவி வந்தீங்கன்னாலும் தொழுநோய் குணமாகும். அதே போல் உடம்பெல்லாம் நாற்றம் வீசுது, வேர்வை வாசனை அடிக்குதுன்றாங்க. அவங்களாம் வில்வ இலை அரைச்சி சாறு எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா இந்த நாற்றம் குணமாகும், நறுமணம் வீசும். அதே போல் ஆவாரம்பூ அரைச்சி தடவி குளிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் அந்த நாற்றம் போகும், வேர்வை வாசனை மறைஞ்சு நறுமணம் வீசும். அதே போல் நம்ம புளியாம்பூவை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவி குளிச்சுன்னு வரலாம். அது இல்லைன்னா புளியாம்பழம் அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி 1/2 மணி நேரம் விட்டு குளிச்சுன்னு வந்தீங்கன்னா உடல் நாற்றம் குணமாகும். அதே போல் சேற்றுப்புண் ஒரு மழை காலம் வந்துச்சு. இப்போ சேற்றுப்புண் வந்துச்சுன்னா அது குணமாகிறதுக்கு பப்பளி இலை பால் அதோட பசும்பால் கலந்து தடவி வந்தாலும் சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் கடுக்காய் பவுடர் எடுத்து பசும்பாலில் கலந்து தடவி வந்தாலும் சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் மருதாணி இலை எலுமிச்சை சாறுடன் அரைத்து தடவி வந்தீங்கன்னாலும் சேற்றுப்புண் குணமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வரும் மருத்துவ குறிப்புகள் விரைவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.